ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை நியூ vlog. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரிஷப் டேடிக்கு வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து செய்யறதுக்காக ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் வறுத்து பொடியாக்கி டெய்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு குடிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி செஞ்சது வந்து அது கொஞ்சம் நான் சரிப்பட்டு வரல, அதனால் வந்து வறுத்து பொடியாக்கி டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு குடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆயிரும். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரிஷப் டேடி, கொஞ்ச நாள் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் அதை குடிச்சிங்கல்ல, எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்னிங் வந்து டீயை குடிக்கல, நான் அந்த ட்ரிங்க் மட்டும் குடிச்சிட்டு போனேன்ல, அதுக்கப்புறம் வந்து நான் டீயை குடிக்கல. நான் வந்து இப்போலாம் மார்னிங் டீ குடிக்கிறது வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு போவாராம். அங்கே போனதுக்கப்புறம் காஃபி டீ குடிக்காமல் அப்படியே வேலைக்கு போயிடுவாராம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டு இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே 100 தான். ஜீரகம் 100. அதுக்கப்புறம் சோம்பு 100. எல்லாமே 100 ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒரே அளவுக்கு இருக்கணும்ல. இது வந்து வெந்தயம் 100 ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்காக வந்து ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணமாகணும்ல, அதுக்காக ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஓமம் 100 ஃப்ரெண்ட்ஸ். அது வேண்டாம், இது 4 இருந்தால் போதும். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், இந்த 4 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டைஜஸ்டிவ், சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து வெறும் பேனில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி பொடியாக மிக்சியில் அரைச்சி டெய்லி காலையில் ஒவ்வொரு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு குடிக்க போகிறார் ரிஷப் டேடி. இது வந்து ஷார்ட்கட், ரொம்ப ஈஸி. தண்ணி மட்டும் சூடாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், மற்றது எதுவுமே இல்லை. இதை அரைச்ச பொடியை வந்து மார்னிங் ஒரு ஸ்பூன் போட்டு குடித்தா போதும். ஸோ 4 திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரேட் எவ்வளோ காமிங்க? ரேட்டு வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 சிம்பிள். பாருங்கள், நல்லாவே காமிக்க மாட்டேங்குது. ஓமம் எல்லாமே சேர்த்து ஓமம் வந்து 36 ரூபா, 42 ரூபா, 40 ரூபா, 12 ரூபா. 12 ரூபா வந்து வெந்தயம், சீரகம், சோம்பு, ஓமம். ஜஸ்ட்டு 130 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு 130 ரூபா. 130 ரூபாயில் இந்த 4 திங்ஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஊருக்கு போகலான் இருந்தோம். செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். கொஞ்சம் கிளைமேட்டு கூலாக இருக்கும், அதனால் ஃப்ரெண்ட்ஸ் துவைச்ச துணியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மடித்து பேக்கில் போடணும். ஸோ அந்த ட்ரிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி, எலுமிச்சப்பழம் எதுவுமே சேர்க்கல. கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த பவுட்ரு போட்டு கலக்கி ரிஷப் டேடி குடிச்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்ப்போம், ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து குடித்தார் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 வீக் வரைக்கும் குடித்தார் அந்த ட்ரிங்க்கு. அதுக்கப்புறம் நான் டீ காஃபி எதுவுமே குடிக்கலை. இந்த ட்ரிங்க்கு குடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி, பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ திரும்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. பவுட்ரு வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து பவுட்ரு போட்டு கலக்கி குடிக்க வேண்டியதான். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய வயிறு இருக்குது, கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்க.
எப்படி கம்மி பண்ணணும்னு தெரில. ஸோ இந்த ஐடியா வந்து பார்ப்போம், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் குட்டி பாருங்க. ரிஷப் ஹாய் கைஸ், ஹாய் கைஸ், ஹாய் கைஸ் சொல்லு, ஹாய் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். சோம்பு, சீரகம், ஓமம், வெந்தயம். ஸோ இதை நல்லா அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணணும். நம்ம மிக்ஸி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் போட்டோம். இதை எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு மிக்ஸி வாங்கியாச்சு? 3-4 வருஷம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சாச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து இப்போதைக்கு டப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து கவரில் போட்டுட்ருக்காரு ரிஷப் டேடி. ஸோ 100 கிராம் வாங்கிட்டோம். 50 கிராமில் வாங்கினா கூட பரவாயில்ல, 100 கிராமில் வாங்கிட்டோம். சரின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேருமே குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி வந்து காலையில் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் அந்த பவுட்ரை போட்டு குடிச்சிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த மாதிரி ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு தெரில, ஜஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிங்க்கு குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து சமைக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். பிரியாணி வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி வந்து 200 ரூபா. ஸோ 2 முட்டை, 2 லெக் பீஸ் இருந்துச்சு. ஒரு லெக் பீஸ் நினைக்கிறேன், என்னன்னு தெரில. 2 முட்டை இருந்துச்சு. பிரியாணி நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரிஷப் வந்து அவ்வளோக்கா சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டான். ஸோ நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. 100%ல் 50% நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் நைட்டு வந்து கொண்டக்கடலை, பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். எப்படி அந்த ட்ரிங்க் செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து சுடு தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணணும். பச்சை தண்ணி பாயில் பண்ணணும், சுடு தண்ணிங்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கவரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ இனிமேட்டுக்கு தான் டப்பாவில் மாற்றணும். இந்த பவுட்ரு வந்து கொஞ்சோண்டு ஸ்பூன் இருந்துச்சு. ரிஷப் டேடி எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரில. ஸோ அதனால் வந்து கையிலே போட்டுட்ருக்கேன். டேஸ்ட்டுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு போடுவேன், அவ்வளோதான். இந்த பவுட்ரு, தண்ணி, உப்பு இந்த 3ம் ஆட் பண்ணி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.